ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இரும்பு வடிச்சிட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு விட்டுருக்குறேங்க சேனக்கிழங்கு பொரியலுக்கோசரம். பார்த்திங்கன்னா கடுகு படப்படன்னு வெடிக்குது. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டிருக்குறோங்க. இப்போ நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரட்டும், கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. நான் சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் போட்டு. அதுதான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய சேனக்கிழங்குங்க. இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சுடுதண்ணியெல்லாம் மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதோட மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறேன். சேனக்கிழங்கு வந்து கொஞ்சம் நமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து மோர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த நமைச்செல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேக வச்சது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. அந்த எண்ணெயெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் சேனக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு நம்ம அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுங்க. 2 நிமிஷம் வணங்கிட்டுருக்கோம். இதில் இப்போது இந்த சேனக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு இது 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மிளகாத்தூளோட சேனக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் வந்து 2 நிமிஷம் வந்து நல்லா அதில் வதக்கிக்கலாம். நான் வந்து இரும்பு வடிச்சிட்டு வச்சுக்கிட்டோம்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இதில் கொஞ்சம் ட்ரையாக இது பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும். அதனால் நம்ம இரும்பு வடிச்சிட்டு வச்சு செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டுருக்குறோம். இந்த மிளகாத்தூளோட சேனக்கிழங்கு வந்து சேர்க்கணுன்றதுக்கோசரம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. தண்ணி வடிஞ்சு நல்லா கிறிஸ்பி ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அடுத்து நம்ம தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இதில் தேவையான கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரியுது. இதில் வந்து நான் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சீரகம் நல்லா பொரியுது. அடுத்து நான் வந்து இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடி பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வரமிளகா 2 நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டு வரமிளகா போடுறேங்க. பார்த்திங்கன்னா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. இதில் பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறேன் தயிர் சாதத்தில். பார்த்திங்கன்னா வதங்கிட்டுருக்குது வெங்காயம். ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க.
இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் எடுத்து வச்சுருக்குறோங்க. தயிரில் உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தயிரில் நான் உப்பும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வச்சுருக்குறேங்க. அதோடு நான் இப்போ தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. தயிர் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா குழவாக இருக்கணும். அதுக்கோசரம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதோடு கொஞ்சம் பால் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. தயிரில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா குத்தி நல்லா அமுத்தி இது பண்ணிக்கலாங்க. அப்போ தான் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழவா நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்ருக்கிறேன் நான். நல்லா சாதத்தை நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா குழன்னு தயிர் சாப்பாடு குழன்னு இருக்குங்க. அடுத்து நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோங்க. லெமன் சாப்பாடுக்கோசரம் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்குங்க. பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்குது. இதில் நம்ம அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா லைட்டாக சவக்கட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வெங்காயமும் காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லெமன் சாப்பாடுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வதக்கிட்டுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்துச்சுங்க. லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சு அதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஊற்றிருக்கிறேங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லெமன் சாப்பாடுக்கு வெள்ளை சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் இந்த வணக்கின கலவையை ஊற்றி கலக்கிக்க போகிறேங்க. நல்லா கலக்கிக்கலாங்க. சாப்பாடு லெமன் சாப்பாடுக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேங்க. நல்லா கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் கடுகு கடலைப்பருப்பும் போட்டுருக்குறோம். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வருங்க. நல்லா கடுகு முடுக்குன்னு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பார்த்திங்கன்னா எல்லா சாப்பாட்டையும் நம்ம உடச்சி விட்டு நல்லா கிளறியாச்சுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தயிர் சாப்பாடு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கு பொரியலுங்க.
தயிர் சாப்பாடு, அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.